வெல்கம் டு ஸ்பீக் ப்ராக்டிஸ் ஸ்பீக் டெய்லி டே 9 ஹாபீஸ் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ். பொழுதுபோக்கு தொடர்பான கேள்விகள் வாங்க. வாட் ஹாபீஸ் டு யூ என்ஜாய்? ஐ என்ஜாய் பெயிண்டிங் அண்ட் ஹைக்கிங். ஸோ வாட் ஹாபீஸ் டு யூ என்ஜாய்னு கேட்டால் ஐ என்ஜாய் பெயிண்டிங் அண்ட் ஹைக்கிங். ஸோ அதுக்கான அர்த்தம் என்னென்னு பார்க்கலாம். உங்களுக்கு என்ன பொழுதுபோக்குகள் பிடிக்கும்? எனக்கு ஓவியம் வரைவதும் மற்றும் மலையேற்றமும் பிடிக்கும். உங்களுக்கு என்ன பொழுதுபோக்குகள் பிடிக்கும்? எனக்கு ஓவியம் வரைவதும் மலையேற்றமும் பிடிக்கும். செகண்ட் கொஸ்டின், ஹவு டிட் யூ கெட் இன்ட்ரெஸ்டட் இன் யுவர் ஹாபீஸ்? ஐ ஸ்டார்டட் பெயிண்டிங் இன் ஸ்கூல் அண்ட் ஐ டிஸ்கவர்ட் ஹைக்கிங் த்ரூ ஃப்ரெண்ட்ஸ். How did you get interested in your hobbies? Second question, I started painting in school and I discovered hiking through friends. அப்படின்னு நம்ம ஆன்சர் பண்ண முடியுங்க. தேர்ட் கொஸ்டின், உங்கள் செகண்ட் கொஸ்டினான தமிழ் அர்த்தம். உங்கள் பொழுதுபோக்குகளில் உங்களுக்கு எப்படி ஆர்வம் வந்தது? நான் பள்ளியில் ஓவியம் வரைய ஆரம்பித்தேன். நண்பர்கள் மூலம் மலையேற்றத்தை கண்டுபிடித்தேன். தேர்ட் கொஸ்டின், how often do you spend time on your hobbies? I try to paint every weekend and hike once a month. How often do you spend time on your hobbies? I try to paint every weekend and hike once a month. ஓகேவா? இதற்கான தமிழ் அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். உங்கள் பொழுதுபோக்குகளுக்கு எவ்வளவு அடிக்கடி நேரத்தை செலவிடுகிறீர்கள்? நான் ஒவ்வொரு வார இறுதியிலும் ஓவியம் வரைந்து மாதத்திற்கு ஒரு முறை நடைபயணம் அல்லது மலையேற்றத்தை மேற்கொள்கிறேன். ஃபோர்த் கொஸ்டின், வாட் டு யூ லவ் மோஸ்ட் அபவுட் யுவர் ஹாபீஸ்? ஐ லவ் த கிரியேட்டிவிட்டி இன் பெயிண்டிங் and the connection with nature while hiking. I love the nature, I love the creativity in painting and love the nature while hiking அப்படின்னு ஆன்சர் பண்ணலாம். தமிழில் அர்த்தம் என்னன்னா, உங்கள் பொழுதுபோக்குகளில் உங்களுக்கு மிகவும் பிடித்தது இது. ஓவியத்தில் உள்ள படைப்பாற்றல் மற்றும் மலையேற்றத்தின் போது இயற்கையுடனான தொடர்பு எனக்கு மிகவும் பிடிக்கும். Have you learned anything new from your hobbies? Yes, I have learned patience from painting and teamwork from hiking with friends. Have you learned anything new from your hobbies? Yes, I have learned patience from painting and teamwork from hiking with friends. இதுக்கான உங்கள் பொழுதுபோக்குகளிலிருந்து நீங்கள் புதிதாக ஏதாவது கற்றுக்கொண்டீர்களா என்பது கேள்வி. இதற்கு ஆம். ஓவியம் வரைவதன் மூலம் பொறுமையையும் நண்பர்களுடன் நடைபயணம் மேற்கொள்வதன் மூலம் குழுப்பணியையும் கற்றுக்கொண்டேன் என்பது இதற்கான சரியான பதிலாக இருக்க முடியும். வாங்க, இந்த வகைக்கான வீடியோவோட முடிவடைதுங்க. நமக்கு நீங்கள் சோஷியல் மீடியா பேஜஸில் ஸ்பீக் ப்ராக்டிஸ் ஸ்பீக் டெய்லி @gmail.com மெயில் ஐடி பண்ணலாம், மெயில் பண்ணலாம். ஸ்பீக் ப்ராக்டிஸ் ஸ்பீக் டெய்லி அப்படின்னு சொல்லி டெலிகிராமில் அண்ட் இன்ஸ்டாகிராம்லையும் ஃபாலோ பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.